வணக்க மக்களே. நடிகர் செந்தில் அவர்கள் பார்த்தோன்னா, தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத பிரபல காமெடி நடிகர் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். கவுண்டமணி அவர்கள் கூட இவர் இணைந்து நடிக்கும் பொழுது ரொம்பவே பார்த்தீங்கன்னா, எல்லோரையுமே சிரிக்க வைக்கக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் அவருக்கு பின்னாடியும் பல கஷ்டங்கள் நிறைஞ்சிருக்குது. அது என்னன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு அவர் எப்படி சினிமாவில் அவருடைய பயணத்தை கடந்து வந்தாருன்றதை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க. நடிகர் செந்தில் அவர்கள் மார்ச் 23, 1951 பார்த்தோன்னா பிறந்திருக்கிறாரு. தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர், அதோட அரசியல்வாதியும் கூட. இவர் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியுடன் சேர்ந்து பல நகைச்சுவை படங்கள் நடித்து இன்று வரைக்கும் மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறாரு. 1951 மார்ச் மாதம் 23 ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதுகுளத்தூர் என்ற ஊருக்கு அருகில் இருக்கிற இளஞ்செம்பூர் என்ற ஊரில் பிறந்திருக்கிறாரு. தந்தை ராமமூர்த்தி மற்றும் தாயார் திருக்கமல். இவங்களுடைய இயற்பெயர் முனுசாமியா. இவருடன் பிறந்தவர்கள் 6 பேர். இதில் செந்தில் அவர்கள் 3ஆவதாக இருந்திருக்கிறார். 5ஆம் வகுப்பு வரை படித்த இவர் தந்தை தூற்றிய காரணத்தினால தனது 12ஆம் வயதில் சொந்த ஊரை விட்டு ஓடி வந்திருக்கிறாரு. முதலில் ஒரு எண்ணெய் ஆட்டும் நிலையத்தில் வேலைக்கு சேர்ந்தாராம். பின்னர் ஒரு மதுபான கடையில் பணிபுரிஞ்சிருக்காரு. பின்பு நாடகத்தில் சேர்ந்து தன்னுடைய நடிப்பு திறமைகளை வளர்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இதுவே அவர் திரையுலகத்தில் நுழைய உதவியாக இருந்திருக்கு. சிறு வேடங்களில் நடித்து அதற்கப்புறம் பார்த்தோன்னா 1983 வெளியான மலையூர் மம்பட்டியான் படம் திருப்பு முனையாக இவருக்கு இருந்திருக்கு. தனது பெற்றோர்களை 14 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்திக்க சென்ற இவர் இன்முகத்துடன் வரவேற்கப்பட்டிருக்கிறார். 1984 கலைச்செல்வி அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவருக்கு மணிகண்ட பிரபு, ஹேமச்சந்திர பிரபு அப்படின்னு 2 மகன்கள் இருக்கிறாங்க. நிறைய படங்களில் பார்த்தோன்னா செந்தில் அவர்கள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இவரும் கவுண்டமணியும் சேர்ந்து நடித்த பல நகைச்சுவை காட்சிகள் மக்களை வெகுவாகவே கவர்ந்துச்சு. ஒரு கோவில், 2 தீபங்கள், ஆடுகள் நனைகின்றன, இன்று போய் நாளை வா, அர்ச்சனை பூக்கள், தூர நின்று போச்சு, நிஜங்கள், மஞ்சள் நிலா அப்படின்னு பல படங்களில் ரொம்பவே பிரபலமான வெற்றிகரமான படங்கள்ல எல்லாம் இவர் நடிச்சிருக்கிறாரு. இவர்களைப் போல ரொம்பவே காமெடி செய்யக்கூடிய நடிகர்கள் குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தோன்னா இவர் மிக பெரிய அளவில் பார்த்தோன்னா ரீச் ஆனார். இதையெல்லாம் தாண்டி அதற்கு முன்னாடி இவர் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறாரு அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கவே முடியாது. இவர் மட்டும் கிடையாது, எத்தனையோ காமெடி கதாபாத்திரங்களில் நடிக்கக்கூடிய பிரபலங்களினுடைய வாழ்க்கை ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டம், சோகம் அப்படின்னும் அழுகைன்னு கவலைன்னு நிறைந்ததாக தான் இருக்குது. அதையெல்லாம் அவங்க மறந்து மற்றவர்களை குறிப்பாக ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக எந்தெந்த கேரக்டர்களையும் எப்படியோ பார்த்தோன்னா நடிப்பாங்க. இப்போ 14 வருடம் சபதம் அடிவாங்கியே ஆலமரமாக வளர்ந்திருக்கிறாரு செந்தில் அப்படின்னு செந்தில் அவர்களினுடைய மறுபக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நிறையவே இருக்குதுங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நகைச்சுவை நடிகர் செந்தில் தனக்கென ஒரு தனி பாணியோடு நடித்து வந்தவர். இன்றும் எளிமையானவராக தான் பார்க்கப்படுறாரு. இவரது குழந்தைத்தனமான நடிப்பும் இவருடைய குரலும் ரசிகர்களை அதிகமாக ஈர்த்துச்சு. கவுண்டமணியுடன் இணைந்து இவர் கலக்கி எடுத்திருப்பார். கவுண்டமணியிடம் அடி வாங்குவதையே திரையில் பழக்கமாக வைத்து நடித்தார். இப்படிப்பட்ட காட்சிகளை இவரது வெற்றிக்கு அதிகம் உதவுச்சு. இதைத்தான் ரசிகர்களும் அதிகமாக இவரிடமிருந்து விரும்பினாங்க. நிஜ வாழ்க்கையில் இவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள். பல முக்கியமான முடிவுகளை கவுண்டமணியிடம் தான் கேட்டு செந்தில் முடிவெடுப்பாராம். கடைக்காரர் குடும்பம் என அழைக்கப்படுமாம் இவரது குடும்பம். செல்வச் செழிப்பான தாய் தந்தை மகனாக பிறந்தவர். ஒரு நாள் பெற்றோரிடம் கோச்சிக்கிட்டு தான் வீட்டிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு சென்னையை நோக்கி திடீரென இவர் பயணம் செஞ்சிருக்கிறார். சென்னைக்கு இறங்கிய சில நாட்களில் இவர் ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு மதுபான கடையில் வேலை பார்த்துருக்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாடகங்களில் நடித்து தான் இவர் திரைத்துறைக்கு வந்தார். ஆரம்பத்தில் ஒரு சில காட்சிகளில் மட்டுமே முகத்தை காட்டினார். கவுண்டமணியுடன் இணைந்து நடித்த வைதேகி காத்திருந்தால் படம் இவருக்கு மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையாக அமைஞ்சது. கவுண்டமணியிடம் இவர் கேட்கும் கேள்விகளும் அவரை பார்த்தால் இவர் பயந்து பம்மக்கூடிய விதமான நடிப்பு ரசிகர்களால் பாராட்டப்பட்டது. ரஜினி, கமல், விஜயகாந்த் போன்ற முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. மேலும் ரஜினிகாந்தின் அபிமானமான நகைச்சுவை நடிகராகவும் இருக்கார். படங்களில் தனக்குன்னு நிகரான முக்கியத்துவம் வாய்ந்த காட்சிகளை செந்திலுக்கு இடம்பெற செய்திருக்கிறார் ரஜினி. நான் ஜெயித்தே தீர்வேன்னு 16 வருடங்கள் உழைச்சிருக்கிறாரு. தனக்கென ஒரு அங்கீகாரம் கிடைத்த பிறகு தானே பார்த்தோன்னா தனது சொந்த ஊருக்கு போயிருக்காரு. தனது பெற்றோர் பார்த்த பெண்ணையே திருமணமும் செஞ்சிருக்கிறாரு. இப்போ பேரன் பேத்திகள் அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியாக அவருடைய பொழுதுபோக்கி வந்துட்டுருக்காரு. உண்மையிலேயே இவரை போல நடிகர் கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம்தான். இப்படி ஒவ்வொருத்தரினுடைய வெற்றிக்கு பின்னாடியும் பல கஷ்டங்கள், அதே போல் பல தோல்விகள் கூட இருக்க சான்ஸ் இருக்குது.
எல்லாத்தையும் தாண்டி தகர்த்து எறிஞ்சு அதற்கப்புறமாக நம்ம அடையக்கூடிய வெற்றியிலேயே ஒரு தனி நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். அப்படிதான் நம்ம சினிமாவில் காமெடியனாக பார்த்த ஒரு நடிகரினுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி இவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கு. பள்ளியில் பார்த்தோன்னா படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு அப்பா திட்டினாரு அப்படின்றதற்காக அவங்களிடமிருந்து கோச்சிக்கிட்டு வந்து அதற்கப்புறமாக பார்த்தோன்னா படிப்படியாக முன்னேறி இப்போ பார்த்தோன்னா காமெடி நடிகர் அப்படின்ற அந்தஸ்தை ரொம்பவே தமிழ் சினிமாவில் நீங்காத இடம் பிடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகர் செந்தில் அவர்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.